ஆரோக்கியமா வாழ அருமையான வழிகள். வாருங்கள், அறிவோம், தெளிவோம். அப்படின்னாவே உடலுக்கு ஆரோக்கியம் தருபவை. இதுக்கு காரணம் மீன்கள்ல ஒமேகா 3 என்ற கொழுப்பு அமிலம் அதிகமா நிரம்பி இருக்கு. இந்த ஒமேகா 3ங்கிற அமிலத்திலிருந்து தயாராவதுதான் மீன் எண்ணெய்கள். ஒமேகா 3 அதிகம் இருக்கக்கூடிய சாலமன், மத்தி போன்ற மீன் வகைகள்ல இருந்து மீன் எண்ணெய் பெறப்படுது. மேலும் திமிங்கலம் போன்ற பெரிய மீன்களிலிருந்தும் எடுக்கப்படுது. பெரும்பாலும் திமிங்கலத்தை நாம சமைக்க மாட்டோம். அதனாலதான் விட்டமின் மாத்திரைகள் இந்த மீன்களிலிருந்து தயாரிக்கப்படுது. இந்த மீன் மாத்திரையை சாப்பிடுறதுனால இதய நோய்களுடைய அபாயம் குறைக்கப்படுது. ஒமேகா 3 நிறைந்த மீன் எண்ணெயை சாப்பிடும் போது மாரடைப்பு அபாயம் குறையுது, கொலஸ்ட்ரால் குறையுது, ரத்தத்துல ட்ரைகிளிசரைடு அளவும் குறையுது, உடலில் சுறுசுறுப்பு கூடுது. மீன் எண்ணெயை சாப்பிடுறதுனால மன அழுத்தம் நீங்கும், மனச்சோர்வும் நீங்கும். மூட்டுகள்ல வலி, முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யவும் இந்த மீன் எண்ணெய் நிச்சயம் உதவும். கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மீன் எண்ணெயை சாப்பிடலாம். புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை இந்த மாத்திரைகள்ல உண்டு. குடல் பகுதியா ஆரோக்கியமா வைத்திருக்க இந்த மீன் எண்ணெய் உதவுது. சுவாச பிரச்சனைகளுக்கும் இந்த மீன் எண்ணெய் உதவுது. அதிலும் ஆஸ்துமா பிரச்சனையை இந்த மீன் எண்ணெய் தீர்க்கும். நரம்புகள்ல உண்டாகக்கூடிய பாதிப்புகளை நீக்கிறதுல மீன் எண்ணெய்க்கு பெரும் பங்கு இருக்கு. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒமேகா 3 கலந்த மீன் எண்ணெய் தான் பெஸ்ட் சாய்ஸ். ஒரு மீன் எண்ணெயை தினமும் எடுத்துக்கொள்வதால் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால்கள் நீக்கப்படுது. உடல் எடை குறைவதற்கும் இது உதவுவதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. சருமம் பளபளக்க அடித்தளமா இருக்கிறது இந்த மீன் எண்ணெய் அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. இதனால தலைமுடியும் கூட பொலிவு பெறுது. கண் பார்வை குறைபாடும் நீங்கும், கண் பார்வை கூர்மை பெறும். வயிற்றுல இருக்கக்கூடிய புண்களை ஆற்ற வேண்டும் அப்படின்னா மீன் எண்ணெயை நீங்க எடுத்துக்கலாம். இதனால செரிமானம் சீராகும். இப்படி பல நன்மைகள் இந்த மீன் எண்ணெயில இருக்கு. இருப்பினும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கறத நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். அதனால மருத்துவர் அனுமதியோடு தான் இந்த மீன் எண்ணெயை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா சர்க்கரை நோய், இதய நோய், அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க, அறுவை சிகிச்சை செய்து கொண்டவங்க, கர்ப்பிணிகள்னு அனைவருமே டாக்டருடைய அனுமதி இல்லாம இதை சாப்பிடவே கூடாது. குழந்தைகளுக்கு எலும்புகள் சம்பந்தமா ஏற்படக்கூடிய நோயான ரிக்கெட்ஸ் நோயை போக்குவதற்கு இந்த மீன் எண்ணெய் தரப்படும் அப்படின்னாலும் கூட அதையும் டாக்டர்களுடைய பரிந்துரையில தான் தர வேண்டும். மீன் எண்ணெயில நலன்கள் பல இருந்தாலும் கொழுப்பு நிறைந்த மீனாகவே வீட்டுல நாம சமைச்சு சாப்பிடுறது கூடுதல் பலன் கொடுக்கும். மீன் சாப்பிட முடியாதவங்க வேணா இந்த மீன் எண்ணெயை சாப்பிடலாம். அதே மாதிரி சைவ உணவு சாப்பிடுறவங்க ஒமேகா 3 நிறைந்த காய்கறிகள், நட்ஸ் மற்றும் விதைகளை உட்கொள்வதை அதிகரிக்கலாம். அதாவது வால்நட், பீன்ஸ், சோயா போன்றவற்றுல ஒமேகா 3 கொழுப்புகள் எக்கச்சக்கமா நிரம்பி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. This video sponsored by BuyMote eShopping. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye.